Godox AD600 Pro Mark II amazing features oda superior pro level experience தருது இந்த outdoor flash. Single tap wireless sync, group identification color indicator, optimized color TFT screen, then fantastic short flash duration. இப்படி பல அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் இருக்க இந்த லைட் பார்த்தா இன்னைக்கு ப்ரிவியூ பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Hey, what's up guys, welcome back to Mirmi Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ரீசெண்டா Godox AD600 Pro Mark II வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த லைட்டை பற்றி இருக்கிற எல்லா டெக்னிக்கலான விஷயத்தையும் இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இந்த லைட்டில் ஒன் டேப் வயர்லெஸ் சிங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிங்கிள் டேப்பில் உங்கள்கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து X3 அப்படிங்கிற ட்ரிகர் வந்து Godoxல ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து வயர்லெஸ் சிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ட்ரிகரில் வந்து சேனல் குரூப்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் லைட்லேயும் போய் அதே திரும்பி சேனல் குரூப்லாம் செலக்ட் பண்ணி இந்த நோண்டிகிட்டு இருக்க வேலையெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் இங்கே ஒரு டேப் அங்கே ஒரு டேப் அப்படியே பேர் ஆயிரும். ரெண்டும் வயர்லெஸ்ஸாக பேர் ஆயிரும். எப்படி வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் வந்து ஜஸ்ட் பேருங்கிற பட்டன் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி இன்னொரு வயர்லெஸ் டிவைஸோட பேர் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரியான மெத்தட். ஜஸ்ட் சிங்கிள் டேப்பில் உங்களோட ட்ரிகர் அண்ட் உங்கள் லைட் ரெண்டுமே பேர் பண்ணிக்கலாம். தென் இந்த லைட்டில் 16 குரூப் கொடுத்துருக்காங்க. 16 குரூப்ஸ் வித் 16 கலர்ஸ். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன AD600 Proவில் வெறும் 5 குரூப் தான் இருக்கும். இதில் 16 குரூப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் A to F, 0 to 9. ஒரு குரூப் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போதும் ஒரு வித்தியாசமான கலர்ஸ் கொடுக்குது. மொத்தமாக 16 குரூப்புக்கு 16 கலர் கொடுத்துருக்காங்க. அதில் கலர் இண்டிகேட்டர் சொன்னோம். ஸோ ஒரு சின்ன இண்டிகேட்டர் லைட் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப் சேஞ்ச் பண்ண ஒரு கலர் வித்தியாசமான கலர்ஸ் வருது. உங்கள் X3 ட்ரிகர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அந்த டச் ட்ரிகர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுலேயும் அதே கலர் டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபார் ஈஸி எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு மல்டியில் லைட் செட்டப்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது லாங் டிஸ்டன்ஸில் இல்லை டாப் டவுன் ஷாட் எடுக்கிறீங்க, ரொம்ப போய் பார்க்க முடியாத இடத்துல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த இண்டிகேட்டர் கலர் வச்சு அது இந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் TFT கலர் ஸ்க்ரீன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த LCD ஸ்க்ரீன் வெறும் வெள்ளை கலரில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் நல்லா பிரைட்டாகவும் நல்லா கான்ட்ராஸ்டாகவும் ஒரு TFT கலர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிலும் கூட உங்களுக்கு இந்த மேலே கிளார்லாம் இல்லாமல் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த கிளாஸ், அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே கொடுத்துருக்குற அந்த கிளாஸ் வந்து ஸோ கிளார் வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் மாதிரி ஏதோ ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாஸ் சிஸ்டம் மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வெயிலில் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவும் கான்ட்ராஸ்டாகவும் அதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து பக்காவாக தெரியும். தென் இந்த லைட்டில் 40 வாட்ஸ் மாடலி லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து AD600 Proவில் வெறும் 38 வாட்ஸ் லைட் இது மட்டும் தான் இருந்துச்சு. இந்த 2 வாட்ஸ்னால என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்கிறீங்களா? இது 2 வாட்ஸ் மட்டும் அதிகம் கிடையாது. இது பை கலர் மாடலி லேம்ப் ஃப்ரம் 2500 Kelvin to 6000 Kelvin வந்து உங்களுக்கு வந்து மாடர்ன் லேம்போட ஒயிட் பேலன்ஸே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 40 வாட்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன வீடியோ லைட்டுக்கு சமமானது. ஸோ ரொம்ப லோ லைட் சுச்சுவேஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் மாடர்ன் லேம்பை வச்சு ஒரு நல்ல மாடிஃபயரை யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸை 0 to 100% நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா ப்ரொபோஷனல் மோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் பவர் அட்ஜஸ்ட் பண்ண உங்களோட மாடலி லேம்போட பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதான் PROPங்கிற ப்ராப் மோடுன்னு சொல்லுவாங்க, ப்ரொபோஷனல் மோட். தென் இந்த லைட்டில் ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் இருக்குது, அதுதான் ஃப்ரீஸ் மோட். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் எதுலையுமே இந்த ஃப்ரீஸ் மோட் வந்தது கிடையாது. ஸோ இதில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோடு இருக்குது. ஒன்று நார்மல் ஸ்டாண்டர்ட் மோட், தென் கலர் மோட், லாஸ்ட்டாக 600 Proவில் வந்ததுலேயும் கலர் மோட் இருக்குது. தென் இதில் ஃப்ரீஸ் மோடுன்னு சொல்லி அடிஷ்னலாக வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட ஃப்ளாஷ் டியூரேஷன் இருக்குல்ல, ஒரு ஃப்ளாஷ் டியூப் வந்து ஃபயர் ஆகி அந்த 100% ரீச் ஆகி திரும்பி அது வந்து 0% வருது பார்த்தீங்களா, அது ஒரு கிராஃப் மாதிரி போகும். ஸோ 100% ரீச் ஆகிறது டக்குன்னு ரீச் ஆகிரும். திரும்பியும் அது வந்து அந்த ஃப்ளாஷ் டியூப் வந்து அடங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த டியூரேஷன் இருக்குல்ல, லைட்டு வந்து எந்த லெவலுக்கு டியூரேஷன் அதிகமாக இருக்கோ, ஃப்ளாஷோட டியூரேஷன் அதிகமாக இருக்கோ அந்த லெவலுக்கு மோஷன் பிளர் வந்து உள்ளே வரும். எந்த லெவலுக்கு ஷார்ட்டாக இருக்கோ அந்த லெவலுக்கு ஷார்ப்பாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும், டீட்டெயிலாகவும் இருக்கும். ஸோ இந்த லைட்டில் இந்த ஃப்ரீஸ் மோடில் உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. ஒரு ஷட்டர் ஸ்பீட் மாதிரி தான். நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ரொம்ப கிறிஸ்பாகவும் ஒரு டீட்டெயிலாகவும் இருக்கும். ஸோ மோஷன் பிளர்ரை வந்து கம்மி பண்ணும். இதில் ஃப்ரீஸ் மோடில் 1/2570 ஆஃப் த செகண்ட்லேருந்து 1/20,400 ஆஃப் த செகண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு
ஃப்ளாஷ் டியூரேஷனை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. ஸோ 20,000 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் உங்களுக்கு மோஷனை ஃப்ரீஸ் பண்ண முடியும். தென் இதில் 10 ஸ்டெப் பவர் அவுட்புட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த இந்த 600 சீரிஸ் லைட்டில் உங்களுக்கு 9 ஸ்டெப் வரைக்கும் தான் இருக்கும். 1/256 வரைக்கும் தான் உங்களோட பவர் அவுட்புட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ 1/512 வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 0.1 இன்க்ரிமெண்டலில் உங்களுக்கு ஃபுல் பவர்லேருந்து 1/512 வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ளாஷ் பாடி இருக்குது, தென் ஃப்ளாஷ் டியூப் இருக்குது, தென் பவர் கார்டு இருக்குது, பேட்ரி இருக்குது, அடாப்டர் இருக்குது, ரிஃப்ளெக்டர், தென் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கவர். மொத்தமாக 32 சேனல், 16 குரூப், ஐடி ஃபங்க்ஷன். குடாக்ஸோட லைட்ஸுக்கெலாம் தனியாக ஐடி ஃபங்க்ஷன் இருக்கும். 01லேருந்து 99 வரைக்கும் ஐடி ஃபங்க்ஷன் இருக்கும். ஒரு லைட்டுக்கும் ஒரு ஒயிட் பேலன்ஸ் இருக்கும்ல. ஸோ இந்த ஃப்ளாஷ் டியூபோட ஒயிட் பேலன்ஸ் வந்து 5800 கெல்வின் ப்ளஸ் ஆர் மைனஸ் 200 கெல்வின். இந்த 200 கெல்வின் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் மோடில். இதுக்கு முன்னாடி AD600 Pro அதில் 5600 கெல்வினில் இருந்துச்சு. பட் இந்த லைட் வந்து ஒருபடி மேலே போய் 5800 கெல்வினில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் டே லைட்டுக்கு செட் பண்ணுறதா இருந்தால் 5800 கெல்வினில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் கலர் வரும். ஸோ ஃப்ளாஷ் டியூரேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஃப்ளாஷ் டியூரேஷனில் ஸ்டாண்டர்ட் மோடில் உங்களுக்கு 1/220லேருந்து 1/11760 வரைக்கும் போகும். அதே கலர் கன்சிஸ்டன்ட் மோடுன்னு இருக்குது. ஸோ AD600 Pro யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், கலர் மோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ மேனுவலில் கலர் மோடுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா உங்களுக்கு கலரை ஒரு ஷாட்டுக்கும் கன்சிஸ்டண்ட்டாக கலரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் டியூரேஷன் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ அந்தபடி அடி வாங்க போது உங்களுக்கு 1/220லேருந்து ஆரம்பித்து 1/7400 வரைக்கும் போகுது. அது என்னங்க கலர் கன்சிஸ்டன்ட் மோட் அப்படின்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னோம் இந்த ஃப்ளாஷ் டியூப்புக்கு 5800 கெல்வின் வந்து ஒயிட் பேலன்ஸ் இருக்குது. ஒரு 200 கெல்வின் முன்ன பின்ன போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கலர் மோடு நீங்கள் வைக்கும்போது 200 கெல்வின் முன்ன பின்ன போகாது. அதை இழுத்து பிடிச்சி ஒரு 100 கெல்வினுக்கு அது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ 100 கெல்வின் மேபி இங்கிட்டும் போகலாம், இங்கிட்டும் போகலாம். ஸோ 200 கெல்வினுக்கு போகாமல் இழுத்து பிடிச்சி அந்த கலர் கன்சிஸ்டன்ட் மோடில் ஒரு 100 கெல்வின்குள்ளே அந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கும். தென் அடுத்தது ஃப்ரீஸ் மோடு இருக்குது. முன்னாடியே சொல்லிட்டோம். ஃப்ரீஸ் மோடில் 1/2570 இருந்து உங்களுக்கு 1/20400 வரைக்கும் இந்த ஃப்ளாஷ் டியூரேஷன் போகும். ஒரு ஷட்டர் ஸ்பீட் மாதிரி தான். தென் இந்த லைட்டில் நீங்கள் எல்லா லைட்லையும் இருக்கிற மாதிரி டீட்டெயில் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹை ஸ்பீட் சிங்க் இருக்குது, டிலே ஃபங்க்ஷன் இருக்குது. டிலே ஃபங்க்ஷனாக உங்கள் ஷட்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது எவ்வளோ டிலே ஆகி அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகணும். 0.01 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் டிலே பீரியட் நீங்கள் வச்சுக்கலாம். தென் மல்டி மோடு இருக்குது, மாஸ்கிங் மோடு இருக்குது. மல்டி மோடு வந்து ஸ்ட்ரோபோஸ்கோபிக் மோடுன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஃப்ளாஷ் ஃபயராக வருது. மேக்ஸிமம் 100 ஃப்ளாஷஸ் வரைக்கும் இதனால் ஃபயர் ஆக முடியும். இவ்வளோ தூரம் இந்த லைட்டில் உள்ள சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் தெளிவாக பேசியாச்சு. எல்லா விஷயத்துக்கும் 1-2 விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வராமல் இருக்கும்ல, கான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த லைட்டில் கான்ஸ் நீங்கள் பற்றி பேசுனீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனுங்க, இந்த TFT ஸ்க்ரீன் நல்ல பெரிய சைஸில் நல்ல லேட்டஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. குரூப்லாம் நல்லா பெருசாக தெரியுது, எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பெருசாக தெரியுது, தூரத்துலேருந்து கூட பார்த்துக்கலாம். பட் இந்த சேனல் அப்படிங்கிறத லெஃப்ட் கார்னரில் டாப்பில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் தான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்கன்னா அதில் இடம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தாங்கன்னா நம்ம தூரத்துலேருந்தே ஓகே இந்த சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து டிஸ்டர்பாக தான் இருக்குது. தென் பேட்ரி சார்ஜிங் மெத்தட், இதை வந்து WB26 அந்த பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் டைப் ஆஃப் பேட்ரி தான் இதில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அது என்னன்னு தெரில. இதில் வந்து மென்ஷன் பண்ணலை சார்ஜ் பண்ணிக்கிட்டே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டோர் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் ஒரு AC பவர் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு அசசரி வாங்க வேண்டியதாக இருக்குது. AC சீரிஸ் AC26 நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சார்ஜ் தனியாக வாங்கி அந்த பேட்டரியை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக அதை உள்ளே சொருவி அதை நீங்கள் AC பவரில் பவர் கார்டு போட்டால் தான் ஒர்க் ஆகும். அது எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுத்துடலாம். இவங்க கொடுத்துருக்கிற அந்த சார்ஜரையும் டைரெக்டாக AC பவர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம், சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை AC பவர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தவங்களாம் இன்னுமே சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். தென் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலர் கன்சிஸ்டன்ட் மோடில் நீங்கள் ஹை ஸ்பீட் சிங்க் யூஸ் பண்ண முடியாது. இது நீங்கள் கலர் கன்சிஸ்டன்ட் மோடு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹை ஸ்பீட் சிங்க் ஒர்க் ஆகாது. ஹை ஸ்பீட் சிங்க் யூஸ் பண்ணி எனக்கு கலரும் சரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று தான் அதை கவனம் செலுத்த முடியும். அது ஒன்று கலரை கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும், இல்லாட்டி ஹை ஸ்பீட் சிங்க்கு ஒர்க் ஆக முடியும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. தென் ஃப்ரீஸ் மோடு வந்து எய்தர் மேனுவல்லையும் உங்களுக்கு மல்டி இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். மேனுவலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
உங்களோட டிடிஎல்லையோ ஹை ஸ்பீட் சிங்க்லையோ ஒர்க் ஆகாது ஃப்ரீஸ் மோட். ஸோ ஆல்ரெடி அது வந்து ஃப்ரீஸ் மோட், அப்புறம் எதுக்கு ஹை ஸ்பீட் சிங்க்னு கேட்குறீங்களா? இந்த X3 ட்ரிகர் வச்சு நீங்கள் சிங்கிள் டேப்பில் ஒயர்லெஸ் சிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு 16 குரூப்புக்கு 16 வகையான கலர் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்குறோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அருமையாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த லைட்டை வந்து இந்த புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த லைட் AD600 Pro Mark 2-வை நீங்கள் ஒரு சில ட்ரிகர்ஸையும் ஃப்ளாஷஸ் மட்டும்தான் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஒன்று இந்த X3 ட்ரிகர், X Pro Mark 2, X2T, V1 Pro, V1, V860 Mark 3 இந்த ஃப்ளாஷஸ் ட்ரிகர்ஸை மட்டும் வச்சு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் இதை வந்து ஒரு X1 ட்ரிகர் வச்சோ இல்லை XT16 வச்சோ இல்லை TT ஃப்ளாஷஸ் வச்சோ நீங்கள் ஒயர்லெஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியுமா அப்படிங்கிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அது வந்து மேபி ஏதோ ஃபர்ம்வேர் பிரச்சனையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் X Pro கூட கிடையாது, X Pro Mark 2 தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் X Pro கூட கிடையாது, X2T ஒர்க் ஆகுது, பட் X Pro ஒர்க் ஆகலை அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. மேபி ஒர்க் ஆகுமா இல்லை ஏன் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஈவன் மேனுவலும் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தவிர இது ஒரு அருமையான விஷயம். அந்த 16 வகையான கலர்ஸ் குரூப்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கலர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கிற விஷயம், டிஸ்பிளே பெருசாக வச்சுருக்கிற விஷயம், ஈவன் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சுருக்காங்க. அந்த ஒயர்லெஸ் சிங்க் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஃப்ரீஸ் மோட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கலர் கன்சிஸ்டன்ட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கண்டிப்பாக நம்ம கைக்கு கிடச்சிச்சுன்னா இன்னும் ஈவன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மிரர் மீ ஸ்டுடியோ. வி கிரியேட் பாண்ட் வித் யூ.